ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம். அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாத கிரகங்கள், வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள். சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழக்கு மொழி, ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் 13ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி 26/4/2025, கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை 4:25 மணிக்கு ராகு பகவானானவர் மீனத்தில் இருந்துட்டு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறார். அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசியில் இருக்கார். கன்னியா ராசியில் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அவர் வரார். அப்போ இந்த 1ஆம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும். ராகு கொடுக்கக்கூடியவர், கேது கெடுக்கக்கூடியவர், தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர். அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதாகப்பட்டது 26/4/2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது? மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் மாறக்கூடியது 11/5/2025 குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு. இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு. நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன், ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது. அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையும், மாறின கேது பகவான் சிம்மத்தில் உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார். இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும், மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இவர் வரும்பொழுது, சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா? அதிர்ஷ்டம் நிற்கும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. புத பகவான் நீச்சமும் சுக்கிர பகவான் உச்சமும் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள், இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/4/2025 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா? அதுக்கும் நல்லா இருக்கும். இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 11/5/2025 அன்னைக்கு குரு பகவானானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார். குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட குரு, தனக்காரனான குரு, புத்திரக்காரனான குரு, அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன். அது என்ன சாமி சனி ஈஸ்வரன்? எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை, சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியாயவான், சத்தியவான், தர்மவான், எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர். யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அவரை கட்டுப்படுத்தணும்னா 2 பேர்கிட்ட சரணாகதி அடையணும். எம்பெருமான் ஆஞ்சநேயர்,
அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார். அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, நியாயவான், ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தி, சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, விசுவாசத்துக்கு, உண்மைக்கு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான். அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு 7.5 வினாழிகை, 7.5 நாழிகையில் 7.5 வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர். அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ, அதே போல் சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார். கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும். அப்போ இப்படியேற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இப்போ ராகு யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும். அடுத்தது கேது யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா? கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல ராகு வர்றது அப்படின்றது சிறப்பு கிடையாது. 10ஆம் இடத்துல கேது பகவானும் வராரு. 10ஆம் இடத்துல ஒரு பாப கிரகம் இருக்கணும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம். அப்போ 10ஆம் இடம் உங்களுக்கு வலுப்பெறுது. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் கேது வர்றதுனால தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும். 1. அதுக்கு அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். 2. கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றமான நிலையில் இருந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 6ல் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசு வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த இளைஞர்கள் இளைஞிகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலையில் நல்ல பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்ற இடம் 10க்குண்டான சூரியன் 6ல் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் அப்படின்றது தகப்பன் கிரகம். தகப்பனுடைய தொழிலையோ தகப்பனுடைய உத்தியோகத்தையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்துல ஏற்கனவே அர்த்த ஆசிரம சனியாக இருந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு. அலைச்சல் அதிகமாக இருக்குது, பண வரவு குறைவாக இருக்குது. இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 11/5/2025 அப்புறம் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவானும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பொருளாதாரத்தில் கஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம்னு சொல்லலாமா? சிரமமான காலகட்டம்னே சொல்லலாம். 4ல் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், கூட ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானுக்கு பொறுத்தளவுக்கு தனியாக வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். ராகு பகவான் சாயா கிரகம். 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது, ராகுவும் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க சனி தொடர்புடைய பிரச்சனை, ராகு தொடர்புடைய பிரச்சனை அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு கழிவுநீர் ப்ராப்ளங்களில் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள், ராகு அங்கே இருக்கிறதுனால இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மாத்திரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக பக்கத்தில் உள்ள உங்களுடைய குடும்ப டாக்டர் அணுகுங்க. அதை அப்படியே விட்டோம்னாக்க
பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு 4ல் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடம்பு செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சுக்கிரன் வர்றதுனாலையும் குரு வர்றதுனாலையும் இனிப்பு பண்டங்களை தவிர்த்திங்கன்னாக்க சர்க்கரை நோய் மற்றும் சுகர் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சுமாரான பயிற்சின்னு சொல்லலாமா? சுமாரான பயிற்சின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க எந்த கடலில் போய் வணங்கணும் அப்படின்னாக்க தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தரங்கம்பாடின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த தரங்கம்பாடியில் திருக்காலச்சேரி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த திருக்காலச்சேரியில் பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த பழமை வாய்ந்த புராதான ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே இருக்கின்ற நவகிரகத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகக்கூடும். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலியமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும். அர்த்தாசிரம சனி நடக்குது, ஆட்டி படைக்குது. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சுமாரான பெயர்ச்சின்னு சொல்லலாமா? சுமாரான பெயர்ச்சின்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.